அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோயிலோட 2026ஆம் வருடத்திற்கான வைகாசி பெருவிழா குறித்த தகவல்களை. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சோழவந்தான். இந்த சோழவந்தான் வைகை ஆற்றோட வடகரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம்னு சொல்கிறாங்க. இந்த சோழவந்தான்கிற இந்த இடம் முன்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா ஜனகையாம்பதி சதுர்வேதி மங்கலம், சோழாந்தக சதுர்வேதி மங்கலம், ஜனநாத சதுர்வேதி மங்கலம்னு அழைச்சிருக்காங்கன்னு கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுது. இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு ஜனகை மாரியம்மன் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 48 கிராம மக்களுக்கும் குடும்ப கடவுளாக இருக்காருங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்வுகள் எப்போ நடைபெறுதுன்னு பார்க்கலாம். 23/3/2026 அன்று 3 மாதத்திற்கான கொடியேற்றம் நடைபெற்றுள்ளது. 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று பூச்சொரிதல் விழா. 18/5/2026 திங்கட்கிழமை அன்று கொடியேற்றம் நடைபெற உள்ளது. 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று பால்குடம் நிகழ்வும் தீச்சட்டி எடுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. 27/5/2026 புதன்கிழமை அன்று பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. 3/6/2026 புதன்கிழமை அன்று தீர்த்தவாரி நிகழ்வோட 2026ஆம் வருடத்திற்கான திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது. ஜனகை மாரியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வந்தவங்க உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். உங்களுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டி உதவிகரமாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.